இந்த வீடியோ பொறுத்தளவுக்கு நம்ம சேனல் நம்ம ரெகுலராக பார்க்குற மாதிரி ஒரு ஊருக்கு போயிட்டு அங்கே இருக்கிற இன்ட்ரெஸ்டிங்காக டூரிஸ்ட் ஸ்பாட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதோ நமக்கு தெரியாத ஸ்பாட்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்காது. இந்த வீடியோ பொறுத்தளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு வைல்ட் பேஸ் பண்ண மாதிரியான ஒரு லொக்கேஷன். இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷனும் தென் இந்த இடத்துக்கு நீங்கள் எப்படி போயிட்டு இங்கே இருக்கிற பிளேசஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் ஒரு கிளியர் கட்டான ஒரு ஆன்சர் கிடைக்கிற மாதிரியான வீடியோவாக தான் இருக்கும். இந்த பிளேஸை பற்றி நீங்கள் கூகுளில் பார்த்தாலும் சரி யூடியூப்பில் பார்த்தாலும் சரி பெருசாக ஒரு கிளியர் கட்டான ஆன்சர் எங்கேயுமே ஃபைண்ட் பண்ண முடியாது. ஏன்னா இந்த இடத்துக்கு யாருமே பெருசாக வீடியோவும் பண்ணதில்லை. தென் கூகுளில் போனாலுமே எங்களால் வந்து இந்த இடத்துக்கு ப்ராப்பராக போயிட்டு வர கைடன்ஸ் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே கம்மி தான். நாங்கள் அப்படி எந்த இடத்துக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியாவிலே நிறைய அனிமல்ஸ் ஒரே இடத்துல வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை கொண்ட ஒரு ஃபாரஸ்ட் தான் வந்திருக்கோம். நாங்கள் எக்ஸாக்டாக எங்கே இப்போ இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கபினின்னு சொன்னால் நிறைய பேர் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. கபினி டேம் நேம் சொன்னா கண்டிப்பா நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், நீங்க நியூஸ்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் இந்த ஃபாரஸ்ட் நேம் வந்து நாகர்கோவில். இந்த ஃபாரஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னா கர்நாடகா லொக்கேட் ஆயிருக்கு. இது வந்து கர்நாடகாவில் மட்டும் இல்ல, இந்த ஃபாரஸ்ட் வந்து அப்படியே 3 ஸ்டேட் கனெக்ட் ஆன மாதிரி ஒரு ஃபாரஸ்ட் தான். கர்நாடகாவில் இந்த ஃபாரஸ்ட் நேம் வந்து நாகர்கோவில். இதே கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா தொல்பேட்டி டைகர் ரிசர்வ் சொல்லுவாங்க. இதே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் முதுமலை சொல்லுவாங்க. இது 3மே ஒரு கனெக்ட் பண்ண மாதிரி ஒரு ஃபாரஸ்ட் நம்ம வந்திருக்கோம். ஸோ இதனால தான் இந்த இடத்துல வந்து நிறைய அனிமல்ஸ் ஸ்பாட் பண்ண முடிஞ்சது. நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணுறது மட்டும் 3 to 4 டைம்ஸ் வந்து இந்த இடத்துல நாங்கள் வந்திருந்தோம். ஏன் வந்திருந்தோம்னா நாங்கள் கூகுள்லையும் சரி யூடியூப்லையும் சரி இதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு ஈஸியாக அப்படி வந்துட்டு போகிறதுங்கிற ஒரு ஆன்சர் வந்துட்டு எங்களுக்கு எங்கேயுமே கிடைக்கலாம். நாங்களும் முடிஞ்ச அளவுக்கு தேடி பார்த்துறோம். ஸோ நாங்களே ஃபீல்டில் இறங்கி சர்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய டைம் வந்து விசிட் பண்ணோம். நாங்கள் என்ன தான் இந்த ட்ரிப்புக்கு 3-4 டைம்ஸ் வந்ததாலும் லாஸ்ட்டாக ஜனவரி மந்த் வந்து ஒரு ட்ரிப் வந்திருந்தோம். இந்த ட்ரிப்பில் டோட்டலாக 2 சஃபாரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். மார்னிங் வந்து ஒரு வேன் சஃபாரி, ஈவினிங் வந்து ஒரு போட் சஃபாரி. இந்த சஃபாரியில் நாங்கள் சைட் பண்ண அனிமல்ஸ் கூட இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்ட போகிறோம். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரே டைமில் இவ்வளோ அனிமல்ஸ் பார்த்தோங்கிறது உங்களால் ட்ரஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா இந்த ஃபாரஸ்ட்டில் ஒரே டைமில் இவ்வளோ அனிமல்ஸ் பார்க்க முடியும். ஸோ நாங்கள் எந்த ஒரு ஓல்டு ஃபுட்டேஜ் யூஸ் பண்ணல, ஒரே சஃபாரியில் என்னென்ன அனிமல்ஸ் பார்த்தோமோ அதை மட்டும் தான் உங்களுக்கு காட்ட போகிறோம். தென் நாகர்கோவிலை பொறுத்தளவுக்கு ஒரு 4 பிளேசஸில் வந்து சஃபாரி இருக்கு. நிறைய டைப் ஆஃப் சஃபாரி இருக்கு. ஜீப் சஃபாரி இருக்கு, போட் சஃபாரி இருக்கு, வேன் சஃபாரி இருக்கு, பஸ் சஃபாரி இருக்கு. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒரு ஸ்பெஷல் பஸ் சஃபாரியும் ஈவினிங் வந்து ஒரு போட் சஃபாரியும் ட்ரை பண்ணுதோம். இந்த போட் சஃபாரி உங்களுக்கு கிடைக்கிறது அவ்வளோ சாதாரணமாக கிடைக்காது. காஸ்ட் வைஸ் ரொம்ப அதிகம். சேம் டைம் நீங்கள் வீக்கெண்டில் வந்துருந்தீங்க, ஒரு சீசன் டைம் வந்ததுன்னா பஸ் சஃபாரியுமே உங்களுக்கு டிக்கெட் கிடைக்காது. இதெல்லாம் எப்படி நம்ம ஈஸியாக வாங்கலாங்கிற ஒரு ஐடியாஸுமே இந்த வீடியோக்குள்ள இருக்க போது. சேம் டைம் இந்த காஸ்ட்ல நீங்கள் இந்த கபினி ஃபாரஸ்ட்டை அந்த நாகர்கோவிலை வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக யாருமே நம்ப மாட்டாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், நீங்கள் கூகுளில் போய்ட்டு ரேண்டமாக கபினி ரெசார்ட்னு போடுங்க, என்ன காஸ்ட் உங்களுக்கு காட்டும். ஏன்னா வந்துட்டு இங்கே எல்லாமே ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும். சேம் டைம் ரொம்ப ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். நம்ம இது எல்லாத்தையும் ஹேக் பண்ணி எப்படி நம்ம பட்ஜெட் ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணலாம், எந்த சஃபாரி எந்த டைம் போகலாம், எங்கே ஸ்டே பண்ணலாம் அப்படிங்கிற எல்லாமே இந்த வீடியோவில் இருக்க போது. முக்கியமாக நீங்கள் எந்த சீசனில் எந்த சஃபாரி வந்தால் அனிமல்ஸ் நிறையா பார்க்க முடியும், எது பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குங்கிற ஒரு கைட்லைன்ஸுமே இந்த வீடியோவில் இருக்க போது. ஸோ இந்த வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு நிறைய எஜுகேஷன் கண்டென்ட்டும் கிடைக்கும். சேம் டைம் வந்து இந்த இடத்த போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஒரு டீட்டெயிலான நாலேஜும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க வீடியோவில் போய்ட்டு ஃபுல் டீட்டெயில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். டு பி பிராங்காக சொல்லணும்னா இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குது, எப்படி ஈஸியாக ரீச் பண்ணலாம் அப்படிங்கிறது சொல்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டி தான். ஏன்னா 4-5 சஃபாரிஸ் இங்கே இருக்குது. ஒவ்வொரு லொக்கேஷனுக்கும் ஒவ்வொரு கேட் வந்து ஒரு சில டைம் ஓப்பனில் இருக்கும், சில டைம் க்ளோஸில் இருக்கும். நம்மளுக்கு ப்ராப்பரான ஒரு கைட்லைன்ஸே கிடைக்காது. நாங்கள் ஃபஸ்ட்டு எந்த கேட்டில் சஃபாரி போனோம், எந்தெந்த மந்த்தில் எந்தெந்த கேட்டில் இருக்கிற சஃபாரிஸ் போனால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும், ப்ராப்பராக கூகுள் லிங்க் கூட கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தென் கீழே வந்துட்டு இங்கே இருக்கிற ஸ்டேவோட கான்டாக்ட் நம்பருமே உங்களுக்கு கொடுக்குறேன். அவங்க உங்களுக்கு இன்னமும் கிளியர் கட்டாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இன்கேஸ் நீங்கள் கரெக்டான எந்த மந்த்தில் போகிற மாதிரி இருந்தால் அந்த மந்த் என்ன சஃபாரி யூஸ் பண்ணலாம் ரெஃபரன்ஸ் கரெக்டாக கொடுத்துருவாங்க. நீங்கள் ஓன் வெஹிக்கிள் வர மாதிரி இருந்தால் அந்த ஸ்டேக்கு நீங்கள் ப்ராப்பராக லொக்கேஷன் போட்டு வந்தாலும் நாங்கள் ஒரு ஸ்டேல இங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம். தென் அங்கே வந்துட்டு அவங்களே வந்து கைட் பண்ணிடுவாங்க, இந்த டைம் சஃபாரி புக் பண்ணுங்க. இன்கேஸ் வந்து ஒரு தேர்ட் பார்ட்டிமா டிக்கெட் புக் பண்ணி தரதுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. தென் நீங்கள் ட்ரெயினில் இல்லை பஸ்ஸில் வர மாதிரி இருந்தால் நீங்கள் மைசூர் வந்து 1 or 2 ஹவர்ஸ் ரீச் பண்ணிடலாம். இவங்க கேப் சப்போர்ட்டுமே இவங்க கேட்டால் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா ஒரு ஓவர் நைட் ட்ராவல் பண்ணியோ இல்லை பகலில் வந்தே பாரத் ட்ரெயின் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் டே வந்து மைசூரில் சைட் சீயிங் பார்த்துட்டு செகண்ட் டே வந்து கம்பெனி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது ரொம்ப கரெக்டாக இருக்கும். திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு இந்த மாதிரி சரௌண்டிங்கில் இருந்தீங்கன்னா ஒரு 6 to 7 ஹவர்ஸில் ஈஸியாக நீங்கள் ஓன் வெஹிக்கில் ரீச் பண்ணிடலாம். நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்துட்டு எந்த சஃபாரி ட்ரை பண்ணாலும் காக்கனா கோட்டை லொக்கேஷனில் இருக்க சஃபாரி தான் ட்ரை பண்ணியிருந்தோம். எந்தெந்த சஃபாரி எங்கே இருக்குங்கிறது ப்ராப்பராக வந்து கூகுள் மேப்போட கீழே பின் பண்ணியிருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டா செக் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அதே மாதிரி இன்னொரு தடவை சொல்லிக்கிறேன், இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்க, அப்போ தான் டீட்டெயிலாக உங்களுக்கு புரியும். இந்த சஃபாரி பொறுத்தளவு டிக்கெட் கிடைக்காது, அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. நாங்கள் வீக் டேஸில் தான் போயிருந்தோம். சஃபாரியோட ஸ்டார்டிங் டைம் மார்னிங் 6 o'clock. ஃபர்ஸ்ட் நாங்கள் 3:30 அங்கே ரீச் பண்ணியிருந்தோம். 3:30 எங்களுக்கு ஒரு 3 வெஹிக்கிள்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருந்தது. அப்போ எந்த அளவுக்கு டிமாண்டான லொக்கேஷன் சொல்லி நீங்களே பார்த்துக்கங்க. இங்கே டிக்கெட் போத் ஆன்லைன்லையும் கிடைக்கும், ஆஃப்லைன்லையும் கிடைக்கும். மோஸ்ட்லி வந்து ஆன்லைன்லேயே ஃபில் ஆயிரும். ஸோ வந்துட்டு டிக்கெட் எப்படி ஒரு ஹேக்கோட ஈஸியாக வாங்குறது இந்த வீடியோட கடைசியில் சொல்லிடுறேன். நாங்கள் நேரில் தான் போய் வாங்கியிருந்தோம். வீக் டேஸில் கிடைக்கும் ஒரு கான்ஃபிடன்ட்ல போய் தான் சேம் டைம் எங்களுக்கு கிடைச்சிருச்சு டிக்கெட். பட் வெயிட் பண்ணோம். போயிட்டு ஒரு 5 o'clock வந்து கியூல நிற்கணும். நம்மளோட நிறைய பேர் நின்று இருந்தாங்க. அவங்களுக்கு கியூல நின்று ஒரு 5:45 தான் கேட் ஓப்பன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா டிக்கெட் கொடுப்பாங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணோம். டிக்கெட் கொடுத்த ஒரு 5 minutes வந்து வேனை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இங்கே எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு காஸ்டியூம் தான் வேர் பண்ணியிருப்பாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே கவர் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு 2 விஷயம். ஒன்று வந்து ஆல்மோஸ்ட் சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ கார் ட்ரையாக இருக்கும், ரொம்ப புழுதி பறக்கும். இன்னொன்று இங்கே இருக்கிற கூலிங் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. ஸோ எல்லாருமே இங்கே இருக்கிற கைட்ஸ்ல இருந்துட்டு கூட சஃபாரி வந்தவங்க இந்த மாதிரி தான் ட்ரெஸ் வேர் பண்ணியிருப்பாங்க. ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணி வழக்கம் போல கொஞ்சம் தூரம் வந்து ரோட்டில் தான் கூட்டிகிட்டு போனாங்க. பெருசாக எந்த
அனிமல்ஸ் ஸ்பாட் பண்ணல. அப்புறம் ஃபாரஸ்ட்குள்ள என்ட்ரி ஆகிட்டோம். ஃபாரஸ்ட்குள்ள என்ட்ரி ஆனதும் மோஸ்ட் ஆஃப் த சஃபாரியில் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லேக்கோ இல்லை ஒரு வாட்டர் பாடி இருந்தாலோ அதை டார்கெட் பண்ணி தான் எல்லா சஃபாரியுமே வந்துட்டு ரன் பண்ணுவாங்க. ஏன்னா அங்கே அனிமல்ஸ் நிறையா மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ வந்துட்டு அதை பேஸ் பண்ணி ஒரு 45 minutes நாங்கள் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தோம். பட் ஓப்பனாக சொல்லலாம் எந்த ஒரு அனிமல்ஸும் நாங்கள் ஸ்பாட் பண்ணல. தென் நாங்கள் வந்து ஸ்பெஷல் பஸ் டிக்கெட் தான் எடுத்திருந்தோம். இதோட டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 900 rupees சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. டோட்டல் டூரேஷன் மார்னிங் 6 o'clock மார்னிங் 9 o'clock வரைக்கும் இருக்கும். ஒரு 3 hours இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. இங்கே வந்து நிறைய டைப் ஆஃப் சஃபாரி இருக்கு. இங்கே வந்து உள்ளார வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ரெசார்ட் இருக்கு. அவங்க வந்து ரொம்ப ப்ரீமியமாக இருப்பாங்க. பிரைவேட்டோட ரொம்ப ப்ரீமியம். சேம் டைம் காஸ்ட் வைஸ் ரொம்ப அதிகம். அங்கே வர கெஸ்ட்டுமே சஃபாரி யூஸ் பண்ணுவாங்க. அவங்க வந்து ஜிப்சியில் யூஸ் பண்ணுவாங்க. இந்த பார்க்குற வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெசார்ட்டில் ஸ்டே பண்ணுறதுனால மட்டும் தான் இந்த வெஹிக்கிள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். ஒரு 45 minutes கழிச்சு எல்லா டிரைவர் ஒன்று கூடி பேசிட்டாங்க. எங்கேயும் அனிமல் ஸ்பாட் பண்ணலாம், நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், எங்கே மூவ்மெண்ட் இருக்குன்னு சொல்லி ஒரு சின்ன டிஸ்கஷன் பண்ணாங்க. திருப்பி அந்த டிஸ்கஷனை முடிச்சுட்டு வந்து டிரைவர்ஸ் எல்லாம் திருப்பி வேணாம் வந்து ஸ்டார்ட் பண்ணி கூட்டிட்டு போக ஆரம்பிச்சாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 7 o'clock மேலே டைம் ஆயிடுச்சு. நாங்கள் ஒரு 1 hour ட்ராவல் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட்டாக நாங்கள் எந்த அனிமல் ஸ்பாட் பண்ணியிருந்தோம்னா மான் ஸ்பாட் பண்ணோம். மானை பொறுத்தளவு யாருமே இங்கே பெருசாக வந்து கண்டுக்கவே இல்லை. ஏன்னா அது வந்து எல்லா இடத்துலையும் இங்கே ஒரு நார்மலாக ஒரு மேயக்கூடிய ஒரு அனிமலாக மாறிடுச்சு. ஸோ வந்து யாருமே பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்டவே இல்லை. அதே மாதிரி வேன் டிரைவர் அங்கே ஸ்டாப் பண்ணவே இல்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வைல்டு போர் பார்த்துருந்தோம். அதாவது காட்டு பண்ணி நினச்சி நாங்கள் தான் அசால்ட் இருந்தோம். ஒரு 4 பேர் எங்கள் டீம் வந்து அவங்க மட்டும் அசால்ட் தான். பட் இங்கே இருக்கிற நிறைய வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர்ஸாக இருக்கட்டும், வைல்ட் லைஃப்ல ரொம்ப ஆர்வம் கொண்டீங்கன்னா ரொம்ப எக்ஸைட் ஆகி பார்த்துட்டு இருந்தாங்க. தென் இங்கே இருக்கிற கைட்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தான் இதோட முக்கியத்துவம் தெரிஞ்சது. இது வந்து யானையோட கொஞ்சம் பவர்ஃபுல். ஒரு விவசாய நிலத்தை அழிக்கணும்னு நினச்சா எப்படின்னா அழிச்சிரும் அப்படிங்கிற மாதிரினா நிறையா சொல்லியிருந்தாங்க. சேம் டைம் யானைக்கு இதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். தந்த மாதிரி வந்துட்டு அதோட பல்லு இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு மனுஷனை ஈஸியாக வந்துட்டு இது அட்டாக் பண்ணிடுமா. நம்ம ஒரு பண்ணி தான் நினச்சி அசால்ட்டாக இருக்க வேணா, ரொம்ப இது ஒரு டேஞ்சரஸ் அனிமல்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. காட்டு பண்ணியை பார்த்து முடிச்சு, அதாவது வைல்டு போரை பார்த்து முடிச்சு நெக்ஸ்ட் வந்து ட்ராவல் பண்ணி கொஞ்சம் காட்டில் கூட்டிகிட்டு போனாங்க. எப்பயுமே மானை பார்த்தா கைட் நிறுத்தவே இல்லை. காலிலேருந்து வந்து ஒரு 10 மான் கூட தான் கிராஸ் பண்ணியிருப்போம். அந்த கைடு வந்து வண்டி ஸ்டாப் பண்ணவே இல்லை. பட் இந்த மானை பார்த்து வண்டியை ஸ்டாப் பண்ணார். ஏன்னா அது ஒரு வாலோட ஷேப் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாக், ஒரு டேஞ்சரஸ் சுச்சுவேஷனில் இருக்கிறத காமிக்குது. தென் வந்துட்டு அது கத்துறதை பார்த்தா அது வந்து அலர்ட் கால்னு சொல்கிறாங்க. வேறு ஏதாவது ஒரு அட்டாக் பண்ணுற மாதிரி அனிமல்ஸ் வந்தால் மட்டும் தான் இந்த மாதிரி சிக்னல் கொடுக்கும். அது வந்து மற்ற கூட்டத்தில் இருக்கிற மற்ற மான்களுக்கும் தெரியப்படுத்தணும், இந்த சவுண்டு கொடுக்கும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இங்கே அனிமல் இருக்கும்னு சொல்லிட்டு கைடு வந்து தேடி பார்த்துட்டு இருந்தார். என்ன அனிமல்ஸ் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு கடைசியாக பார்த்தா செம்ம எக்ஸைட்மெண்டான ஒரு விஷயம், ஒரு மலைப்பாம்பு எங்கள் வேனுக்கு ரொம்ப நியரஸ்ட்லேயே இருந்தது. சேம் டைம் அந்த மானுமே அந்த மலைப்பாம்பை பார்த்து கத்திக்கிட்டு இருந்தது. இந்த மாதிரி ஒரு சீனரிஸ் நாங்கள் பார்ப்போம் நினச்சி கூட பார்க்கலாம். அவ்வளோ எக்ஸைட்டமான ஒரு சீனரிஸ். இங்கே வந்து எல்லாரும் அவ்வளோ வியந்து பார்த்தாங்க இதை. இந்த மலைப்பாம்பை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மலைப்பாம்பு ஒரு எடையை உள்ள ஒரு உருவத்தை ஒரே டைமில் சாப்பிட்டுமா. எக்ஸாம்பிள் ஒரு 100 கிலோ இந்த மலைப்பாம்பு இருக்குன்னா 100 கிலோ எடை உள்ள ஒரு மிருகத்தை அப்படியே ஒரே டைமில் மிளிங்கிருன்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி வந்து இந்த பாம்பு கிடைச்சா பாய்சன் கிடையாது. பட் இது வந்து அனிமல்ஸை அட்டாக் பண்ணி கழுத்தை நெரிச்சு கொன்று அதை அப்படியே முழுங்கிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் கேட்குறப்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எங்களுக்கு. இன்னும் சிம்பிளாக சொல்ல போனால் நேஷனல் ஜியோகிராஃபியோட டிஸ்கவரி சேனலை வந்து நம்ம லைவாக பார்த்தா எப்படி இருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு இருந்தது. நெக்ஸ்ட் அப்படியே நாங்கள் கேஷுவலான ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்தா, அதாவது இந்த ட்ரிப்ல 2 பேர் இருப்பாங்க. ஒரு டிரைவர் ஒன்று இருப்பாரு, ஒரு கைடு ஒன்று இருப்பாரு. அந்த கைடு திடீர்னு பார்த்தா ட்ரைகர் கத்த ஆரம்பிச்சிட்டாரு. அந்த எக்ஸைட்மெண்ட் எல்லாம் வீடியோ எடுத்துட்டு எங்கே டைகர் இருக்குன்னு தெரியாமல் போயிட்டு இருந்தோம். கடைசியாக பார்த்தா ஒரு ராஜ நட போட்டுக்கிட்டு ஒரு டைகர் வந்து எங்களுக்கு முன்னாடி போயிட்டு இருந்தது. விஷுவலாக ப்ராப்பராக கேட்ச் பண்ண முடியல கேமராவில். தென் ஒரு ஃபியூ செகண்ட் கழிச்சா கேமரா ஆன் பண்ணி நாங்கள் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பித்தோம். இது ஒரு 2 minutes வந்துட்டு அந்த டைகர் எங்களால் ஸ்பாட் பண்ண முடிஞ்சது. இந்த விஷுவல் ஏன் உங்களுக்கு அந்த அளவுக்கு கிளியராக தெரியலனா கொஞ்சம் மிஸ்டியாக இருந்தது. ஒரு 7:30 டைம் ஆயிடுச்சு. பட் இருந்தாலுமே அங்கே கொஞ்சம் மிஸ்ட் இருந்தாலும் வந்துட்டு கிளியராக காட்ட முடியல. ஒரு 2 minutes கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு காட்டுக்குள்ள உள்ள போயிட்டு நம்ம திரும்பி பார்த்துக்கிட்டே இருந்தது. கொஞ்ச நேரம் நின்றுட்டு இதெல்லாம் வந்து சான்ஸே கிடையாது. ஒரு டைகரை நம்ம நேரில் பார்க்குற ஒரு காட்டுக்குள்ள அதோட ஸ்பேஸில் போய் நம்ப முடியல. தென் இந்த டைகரை பார்த்து முடிச்சுட்டு கைடு எக்ஸ்பிளைன் பண்ண விஷயங்கள் வந்து கொஞ்சம் கிடையாது, அவ்வளோ விஷயம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஒவ்வொரு டைகரும் பார்த்தீங்கன்னா இங்கே அதுக்கான ஒரு ஏரியாவை கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். அங்கே வேற ஒரு டைகர் உள்ள அலோவ் பண்ணாது. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்தது. இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போதே வந்துட்டு ரொம்ப வியப்பாக இருந்தது. தென் அகைன் வந்து நாங்கள் ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏன்னா வந்துட்டு டைகர் வந்துட்டு காட்டுக்குள்ள போயிடுச்சு. அடுத்து ஒரு 6 வாரமே இல்லாமல் எங்களுக்கு ரொம்ப அழகாக காட்சி அளித்த அனிமல் பார்த்தீங்கன்னா கரடியை பார்த்துக்கிட்டோம். ரொம்ப க்ளோஸாக பார்க்க முடிஞ்சு. அது வந்து பெருசாக எங்களுக்கு கண்டுக்கவே இல்லை. இப்போ டைகர் தான் எங்களை திரும்பி ஒரு லுக் விட்டுது. எங்களை பார்த்து கொஞ்சம் உள்ள மறைய ட்ரை பண்ணுது. பட் இந்த கரடி வந்து எங்களுக்கு கண்டுக்கவே இல்லை. அது பாட்டுக்கு நீங்கள் இருக்கா நான் இருக்கேன் அப்படின்னு மாதிரி இருந்தது. இப்போ பார்த்தா அந்த மண்ணை கழிச்சு உள்ள கரையை சாப்பிட்டு இருந்தது அப்படிங்கிறது இந்த கைடு சொல்லியிருந்தாரு. எங்களோட சேர்ந்து நிறைய பேர் இந்த ட்ரிப்புக்கு வந்திருந்தாங்க. அவங்க யாருமே வந்துட்டு டைகர் கொடுத்த முக்கியத்துவம் அந்த கரடி கொடுக்கவே இல்லை. இதை பார்த்து அந்த கைடு என்ன சொல்லாருன்னா, டைகரோட காட்டில் ரொம்ப ஒரு டேஞ்சரஸான அனிமல் அது கரடி தான். ஏன்னா ஒரு மனுஷனை அட்டாக் பண்ணணும்னு நினச்சிதுன்னா ஃபர்ஸ்ட் எடுத்து அட்டாக் பண்ண நம்மளோட கண்ணை தான் அட்டாக் பண்ணுமா. ஃபேஸில் ஒரு அடி அடிச்சது அப்படின்னா நம்ம உடனே கீழே சுருண்டு விழுந்துருவோம். அந்த அளவுக்கு இது ரொம்ப டேஞ்சரான அனிமல்ஸ். சேம் டைம் வந்துட்டு இதெல்லாம் பண்ண முடியாத ஆக்டிவிட்டியே கிடையாது சொல்லிட்டாரு. அதால் நீச்சல் அடிக்க முடியுமா, ஓட முடியுமா, மனுஷன் மாதிரி 2 காலம் நடக்க முடியுமா, மரம் ஏற முடியுமா, இந்த மாதிரி அதால் பண்ண முடியாத ஆக்டிவிட்டியே கிடையாது. அதே மாதிரி ஹியூமன் மாதிரியே அதுக்கு வந்து யோசிக்கிற திறன் இருக்குமா. ஸோ வந்து ரொம்ப டேஞ்சரஸான அனிமல் காட்டில் நீங்கள் டைகரை கூட நீங்கள் டேரெக்டாக வந்துட்டு ஸ்பாட் பண்ணிடலாம். ஸ்பாட் பண்ணி அங்கே தப்பிச்சு வந்துடலாம். பட் நீங்கள் கரடி கிட்ட நம்மளை அட்டாக் பண்ண நினச்சதுன்னா நம்மளை
ஆளை முடிச்சு கட்டிடும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு டேஞ்சரஸான நோட் வந்துட்டு நம்ம கைடு கொடுத்துருந்தாரு. தென் இதுக்கு பிடிச்ச உணவு பார்த்தீங்கன்னா 2 விஷயம் ரொம்ப பிடிக்கும் சொல்லியிருந்தாரு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கரையானோ, இன்னொன்று வந்து தேனும். இதை பேஸ் பண்ணி தான் நிறைய ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்குமா, மீனும் சாப்பிடுமா. இது வந்து போத் வெஜ் அண்ட் நான்வெஜ் தான். சரி, இன்னும் 2-3 விஷயங்கள் வந்து எக்ஸ்ட்ராவே சொல்லியிருந்தாங்க. பட் அது எல்லாமே சொன்னால் உங்களுக்கு போர் அடிச்சிடும். ஸோ நீங்கள் நேரில் போய் இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். தென் நாங்கள் ஃபைனலாக பார்த்தோம்னா எலிஃபென்ட் பார்த்துருந்தோம். இந்த எலிஃபென்ட் பொறுத்த அளவுக்கு ரொம்ப க்ளோஸாக பார்க்க முடிஞ்சது. சேம் டைம் வந்துட்டு ரொம்ப ஒரு கம்பீரமான தந்தம் 2 இருந்தது. அதுக்கு அது வந்து கண்டிப்பாக ஒரு கூட்டத்துக்கு லீடாவோ ரொம்ப ஒரு பெரிய ஒரு கேங்ஸ்டர் மாதிரி தான் கண்டிப்பாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பட் இப்போ தனியாக இருந்தது. சேம் டைம் வந்து கொஞ்சம் வயசாயிருச்சுன்னு நினைக்கிறேன். உடம்பு வந்து கொஞ்சம் இலச்சமாக இருந்தது. இன்னொரு விஷயம் நீங்கள் நோட் பண்ண முடியும், எங்கே நீங்கள் எலிஃபென்ட் பார்த்தாலும் மேலே வந்து சேரலி பூசி இருக்கும், சேத்துக்குழியில் பண்ணிருக்குன்னு சொல்லுவாங்க. இது எதுக்குன்னு பார்த்தா 2 விஷயம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ள வந்து நிறைய கொசுத்தல் இருக்கும். அந்த கொசுட்டு வந்து தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கும் கூட வந்துட்டு பாடியை கொஞ்சம் கூல் பண்ணி வச்சுக்கிறதுக்கும் சேத்துல வந்து அடிக்கடி குளிச்சிக்கிட்டே இருக்கும்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற கைடு சொல்லியிருந்தாங்க. இந்த எலிஃபென்ட் எவ்வளோ பெருசுனா இங்கே பார்க்கக்கூடிய மரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய மரம். பட் இது வந்து ரொம்ப ஈஸியாக எடுத்து ஒரு பல்லு குச்சி மாதிரி எடுத்து இந்த எலிஃபென்ட் வந்து சாப்பிட்டு இருக்கு. அப்பயே தெரிஞ்சுக்கலாம் இது எவ்வளோ பெரிய எலிஃபென்ட் சொல்லிட்டு ரொம்ப ஜெய்ஜாண்டியாக இருந்தது. தென் பார்த்து முடிச்சு நாங்கள் வெளியே வந்துட்டோம். டோட்டலாக வந்துட்டு நாங்கள் ரொம்ப ஹைலைட்டாக சொல்லணும்னா டைகரை பார்த்துட்டோம், கரடியை பார்த்துட்டோம், எலிஃபென்ட் பார்த்துட்டோம். தென் சின்ன சின்ன அனிமல்ஸ் பேர்ட்ஸ் சொல்லிட்டு நிறைய பார்த்தோம். சின்ன சின்ன பேர்ட்ஸ்லாம் சொன்னால் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து போர் அடிக்கும். ஸோ வந்து சின்ன சின்ன பேர்ட்ஸ் சொல்லலை. இந்த சஃபாரி கம்ப்ளீட் பண்ணிட்டு நாங்கள் நெக்ஸ்ட் எங்கே போகலாம் பிளான் பண்ணியிருந்தோம்னா இங்கே இருக்கிற ஜங்கிள் லாட்ஜ்னு சொல்லிட்டு ஒரு கவர்மெண்ட் ரெசார்ட்டில் ஸ்டே பண்ண பிளான் பண்ணியிருந்தோம். பொதுவாகவே கவர்மெண்ட் ரெசார்ட் அப்படின்னாலே வந்துட்டு நம்ம க்ளீனாக இருக்குமா, நீட்டாக இருக்குமான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு ரெசிடேஷன் இருக்கும். பட் இந்த ரெசார்ட்டை பொறுத்தளவுக்கு ரொம்ப ப்ரீமியமாக, ரொம்ப ப்ரைமாக இங்கே வர மேக்ஸிமம் கெஸ்ட் வந்து ஃபாரின்லேருந்து வரீங்களோ இல்லை ரொம்ப ஒரு ஹை காஸ்ட் பீப்புள் மட்டும் தான் வராங்க. இவங்க வரதுக்கான ஒரு மெயின் ரீசன் என்னவா இருக்குன்னா, இங்கே வந்து ஒரு போட் சஃபாரி இருக்குது. இந்த போட் சஃபாரி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா இந்த ரெசார்ட்டில் ஸ்டே பண்ணால் மட்டும் தான் முடியும், வேறு ஆப்ஷனே கிடையாதுன்னு சொல்லியிருந்தாங்க. இவ்வளோ காசு ஸ்பெண்ட் பண்ணி ஏன் இந்த சஃபாரி நிறைய பேர் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கியூரியாசிட்டி இருந்தனால நாங்களும் ஸ்பெண்ட் பண்ணி போயிருந்தோம். இந்த சஃபாரி கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கும் தெரியும் இது ஒர்த்தா இல்லையாங்கிறது. நாங்கள் ஸ்டேல போயிட்டு எங்கள் ரெசார்ட்டில் செக் இன் பண்ணிட்டு ஒரு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு 3 o'clock போட் சஃபாரி ஸ்டார்ட் பண்ணணும்னு வந்து இன்டிமேட் பண்ணாங்க. நாங்களும் போட்டில் போய் ஏறி ஸ்டார்ட் பண்ணாங்க சஃபாரியை. ப்ராப்பராக வந்துட்டு 3 hours உள்ள காட்டுக்குள்ளே போக போகிறோம். என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. அனிமல்ஸை பார்த்தா நம்ம என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுத்து தான் கூட்டிகிட்டு போனாங்க. வழக்கம் போல் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி ஒரு 30 to 40 minutes எந்த அனிமல்ஸும் பார்க்கல. போட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது நீர் நாயின்னு சொல்லி காமிச்சாங்க. பட் எங்கள் கண்ணுக்கு அது தெரியல. ஸோ தான் கேஷுவலாக விட்டுட்டோம். ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம கபினி டேமோட பேக் வாட்டர்ஸ் தான் நம்ம வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் எடுத்து நாங்கள் ஸ்பாட் பண்ணது பார்த்தா ஹார்னர் பெல்னு சொல்லிட்டு ஒரு பேர்டு தான் ஸ்பாட் பண்ணதான். கண்டிப்பாக இந்த பிக்சரை பார்த்தா நீங்கள் தோணி கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல இந்த பிக்சரை இந்த பேர்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த பேர்டை நாங்கள் நேரில் பார்த்துருந்தோம். ரெக்க ரொம்ப நீளமாக ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பறவையாக இருந்தது. இப்போ இந்த பறவை இருக்கிற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கேரளா. இப்போ ட்ராவல் பண்ணி வருது கர்நாடகா. ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் கேரளாலேருந்து கர்நாடகா இந்த பேர்டு வந்துருச்சு. கைடு ஆல்மோஸ்ட் சிம்மராக இதே தான் சொல்லியிருந்தாரு. அதை உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி நான் சொல்கிறேன். ஏன் இந்த பறவைக்கு இந்த பேர் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே இந்த பேர் கொண்ட ஒரு மரத்தில் இந்த பறவை இருக்குமா. ஸோ அந்த மரத்தோட பேர் இந்த பேர்டுக்கு வந்துருச்சுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. டோட்டலாக ஒரு 9 வெரைட்டிஸ் ஆஃப் ஹார்னர் பெல் வந்து நம்ம இந்தியாவில் இருக்குது அப்படிங்கிறது வந்துட்டு டீட்டெயில்டாகவும் கொஞ்சம் கிளியர் கட்டாகவும் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இங்கே இருக்கிற ஃபாரினர்ஸ் இந்த பேர்ட்ஸை முதற்கொண்டு ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக பார்க்குறாங்க. நமக்கு வந்து அந்தளவுக்கு ஆச்சரியம் கொடுக்கல. பட் இங்கே இருக்கிற ஃபாரினர்ஸ் அவ்வளோவா இந்த பேர்ட்ஸ் வந்து எக்ஸைட் ஆகி பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா எங்கள் ஃபோக்கஸ்லாம் நம்ம எலிஃபெண்ட்டை பார்க்கமா, டைகரை பார்க்கமா இப்படி தான் இருந்தது. பட் ஃபாரினர்ஸ் டோட்டலாக எந்த அனிமல்ஸ் காரணம் அவங்க ரொம்ப எக்ஸைட் ஆகி பார்த்துட்டு இருந்தாங்க. செகண்டாக ஒரு அனிமலை காமிச்சாங்க. அனிமல் சொல்ல முடியாது, பேர்டு. இந்த விஷுவலில் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பேர்டு தெரியுமான்னு தெரியல. ஒரு பெரிய சைஸ் ஆந்தை, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை மாதிரி சைஸில் ஒரு ஆந்தை இருக்குன்னாங்க. எங்களுக்கு எக்ஸைட்டாக உங்களுக்கு வந்துட்டு அது மரத்துக்கு கடையில் மறைஞ்சதால எனக்கு தெரியல. பட் இங்கே இருக்கிற கைடு அவ்வளோ எக்ஸைட் ஆகி பார்த்தாரு. தென் போட் டிரைவரும் கைடு வந்து சேஸ் பண்ணிக்கிட்டாங்க. இந்த ஆந்தையை ஸ்பாட் பண்ணுறது ரொம்ப ரேராக ஒரு 3 months மாதிரி தான் ஸ்பாட் பண்ணி தான் திடீர்னு அகைன் 3 months கழிச்சு இப்போ தான் ஸ்பாட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. தென் இப்போ பார்க்குற பறவை பார்த்தீங்கன்னா நீர்க்காக்கா. நீர்க்காக்காவை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு கண்ட்ரி ஒரு ஊருக்கு தகுந்த மாதிரி அதோட குணாதிசயங்கள் அதோட ஷேப்ஸ் எல்லாம் கொஞ்சம் மாறி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இது வந்து மெயினான அதோட சாப்பாடு மீன் தான். தண்ணிக்குள்ளே போயிட்டு மீனை பிடிச்சிட்டு வந்து சாப்பிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ அது என்ன பண்ணுதுன்னு பார்த்தா அதோட ரெக்கையை வெயிலில் காய வச்சுட்டு இருக்கு. அகைன் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் நீர்நாயை பார்த்தோம். அந்த நீர்நாய் பார்த்ததும் போட் டிரைவர் வந்து அந்த கிட்ட கூட்டிகிட்டு போனாங்க. இந்த நீர்நாயை பற்றி நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க. அதை பார்த்து அழகாக இருக்குது அப்படிங்கிற நினைக்காதீங்க. இதோட சைஸ் வந்து மேக்ஸிமம் 20 கிலோ வரைக்கும் வளரும். இந்த 20 கிலோ வளர்ந்த இந்த நீர்நாய் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 3 கிலோ வந்துட்டு மீனை சாப்பிடுமா. அந்த அளவுக்கு வந்து நிறையா ஃபுட் கன்சியூம் பண்ணிகிட்டே இருக்கும். கூட்டமாக தான் இருக்கும். அந்த கூட்டமாக சேர்ந்து ஒரு ஃபிஷ்ஷை வேட்டையாடி சாப்பிட்றது ரொம்ப தனித்துவமான ஒன்று. கிட்டத்தட்ட சொல்ல போனால் இது வந்து காட்டுக்கு வந்து ஒரு ரவுடித்தனமான ஒரு அனிமலம், கேங்ஸ்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. ஏன்னா ஜாக்வாரை கூட இது ஒரு கூட்டமாக தான் துரத்தி அடிச்சிருமா. ஜாக்வார்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஜாக்வாரியே துரத்தி அடிக்குது அப்படின்னா இது எவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு அனிமலாக இருக்கும். நான் பார்க்க ரொம்ப சாதாரண ரொம்ப க்யூட்டாக இருந்ததுங்க. அதே மாதிரி இது 1-2 இருக்காது. மினிமம் ஒரு 4 to மேக்ஸிமம் ஒரு குரூப்பில் வந்து 20 நீர்நாய் வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. நம்ம இந்த சஃபாரி வைல்ட் போர்டு அதாவது காட்டு பண்ணியை ஸ்பாட் பண்ணியிருந்தோம். தென் வந்துட்டு ஆசியன் ஒயில் நக்குங்கிற போர்டு பார்த்துருந்தோம். இன்னும் பல வகையான பேர்ட்ஸை பார்த்துருந்தோம். இந்த பேர்ட் சஃபாரி வந்துட்டு அவ்வளோ பெஸ்ட் ஸ்பாட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு ஒரு 20 டைப் ஆஃப் பேர்ட்ஸை காமிச்சிட்டாங்க. டு பி பிராங்கா சொல்லலாம், எனக்கு பேர்ட்ஸை க்ளோஸ்அப்பில் காமிக்கிற அளவுக்கு எங்ககிட்ட கேஜெட்ஸ் கிடையாது. ஸோ க்ளோஸாக காமிச்ச முடியல. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ க்ளோஸாக காமிக்குமோ அதை காட்டுறோம். பட் நீங்கள் ஒரு வைல்ட் லைஃப் ஒரு பேர்ட்ஸ் ஃபோட்டோகிராஃபராக வந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சொர்க்கமாக இருக்கும். ஒரு 20 பிக்ஸாச்சும் வந்து ஒரு சூப்பரான பிக்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிருக்கு. அந்த அளவுக்கு வந்துட்டு அவ்வளோ பேர்ட்ஸ் நாங்கள் காமிச்சிருந்தாங்க இங்கே இந்த கைட்ஸ். அது மட்டும் இல்லாமல் நிறைய மைக்ரன்ஸ் ஆச்சு, அதாவது வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்த பறவைகளாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய காமிச்சாங்க. தென் காட்டுக்கோழியை காமிச்சிருந்தாங்க. அதோட குணாதிசயங்கள் அது எப்படிமா ஆக்டிவேட் பண்ணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி கூட்டிட்டு போயிருந்தாங்க. நான் இந்த சஃபாரில் வந்துட்டு யானையை பார்க்கல,
டைகரை பார்க்கணும்னு ஒரு சின்ன வருஷத்தோடு தான் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தோம். கடைசியாக தான் வந்தார் விநாயக் அப்படிங்கிற மாதிரி கடைசியாக ஒரு ஸ்பாட் பண்ணியிருந்த ஒரு அனிமல். ஒரு 2 போட் எங்களுக்கு முன்னாடி வந்து ட்ராவல் ஆகி போயிட்டு இருந்தது. இந்த 2 ஸ்பாட்டுமே ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எங்களுக்கு அப்பயே புரிய வந்தது இங்கே தான் அனிமல் இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே இருக்கிற கைட்ஸும் சரி, இங்கே இருக்கிற டிரைவர்ஸ், இங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே என்ன அனிமல்ஸ் இங்கே பார்க்க போகிறோம் ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் வெயிட் பண்ணாங்க. ஆனால் என்ன அனிமல் ஸ்பாட் பண்ணல. பட் இங்கே இருக்கிற ஒரு மான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த அபாய ஒலி எழுப்பிக்கிட்டே இருந்தது. கண்டிப்பாக இப்போ இங்கே ஒரு அனிமல் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா போட்டையும் ஆஃப் பண்ணி வெயிட் பண்ணாங்க. கடைசியாக பார்த்தா எல்லா கேமராவில் ஜூம் பண்ணி பார்த்து அதுன்னு பார்த்தா கடைசியாக பார்த்தா ஒரு லெப்பர்ட் படுத்திருக்கு. நாங்கள் இந்த லெப்பர்டை வந்து ஒரு 5:30க்கு ஸ்பாட் பண்ணியிருப்போம். ஆல்மோஸ்ட் வந்து 6 o'clock வரைக்கும் நாங்கள் போட் அங்கே தான் இருந்தோம். அவ்வளோ எங்கேயும் போகவே இல்லை. இந்த மாதிரி ஒரு 1/2 hour ஒரு லெப்பர்டை பார்த்துட்டே இருக்க முடியுமான்னு தெரியல. நாங்கள் ஏகப்பட்ட ஃபோட்டோஸ், ஏகப்பட்ட வீடியோஸ் பல ஆங்கிளில் பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் ஒரு 5 to 10 minutes வந்து அது கூச்சத்தோட தான் இருந்தது. கூச்சத்தோட இருந்தா எங்களை அவாய்ட் பண்ணதான் தெரியல. எங்களை பார்க்கும் டக்குனு கீழே குமிஞ்சிக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு நீங்கள் பார்த்துட்டு போகிற அப்படிமா ஜாலியாக ஒரு மரத்தில் படுத்துட்டு செம்மையாக போஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. தென் லெப்பர்டை பொறுத்த அளவுக்கு தனியாக தான் இருக்குமா, கூட்டு மட்டும் ஆளாக தான். சேம் டைம் அது வேட்டையாடின ஃபுட்டு எல்லாமே வந்து மரத்து மேலே தான் போய் உட்காந்து சாப்பிடும். மேக்ஸிமம் டைம் மரத்தில் தான் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. லெப்பர்டாக இருக்கட்டும், சீட்டாவாக இருக்கட்டும், ஜாக்குவாக இருக்கட்டும், 3 பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் அது உடம்புல இருக்கிற மார்க்ஸ் வச்சு தான் இது வந்து என்ன அனிமல்ங்கிறது ஸ்பைன் பண்ண முடியும். இது எல்லாமே வந்து ஒரு பூனையோட வழியில் வந்த அனிமல்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு கைடு. இந்த ட்ரிப்பை முடிச்சு நாங்கள் வெளியே வந்துட்டோம். இன்னுமே நிறைய வகையான அனிமல்ஸ் பார்த்தோம். அது எல்லாமே காமிச்ச வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். ஆல்மோஸ்ட் ஒரு 1 hour வீடியோ வேணும். சேம் டைம் வந்துட்டு எங்களுக்கு ப்ராப்பரான கேஜெட்ஸ் இல்லாதனால ரொம்ப கிளியர் கட்டாக அந்த அனிமல்ஸ் க்ளோஸில் காட்ட முடியல. முடிஞ்சளவுக்கு என்னால் எவ்வளோ பெஸ்ட்டாக காட்ட முடியும் காமிச்சிருக்கோம். நீங்கள் இந்த வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க. கண்டிப்பாக நல்ல கேஜெட்ஸை வாங்கியோ இல்லை ரெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போய் இன்னும் நல்ல வீடியோவை ப்ரெசென்ட் பண்ணுறோம் நெக்ஸ்ட் வைல்ட் லைஃப் சஃபாரி போகிறப்ப. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நம்ம சேனல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு லைக்கும் ஒரு கமெண்ட் தான் வந்து எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இன்னும் நல்ல கண்டென்ட் ப்ரெசென்ட் பண்ணுவோம், எங்களுக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டும். ஸோ இந்த கண்டிப்பாக இந்த ஆக்டிவிட்டி பண்ணிடுங்க. இப்போ நாங்கள் எங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம், நீங்கள் வந்து எங்கன்னா ஸ்டே பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் எடுத்ததும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த போட் சஃபாரி பண்ண ஒரு ஆப்ஷனே கிடையாது. இங்கே இருக்கிற ப்ரீமியமான ரெசார்ட்டில் கண்டிப்பாக ஸ்டே பண்ணாமல் தான் இந்த சஃபாரியை யூஸ் பண்ண முடியும். இது வந்துட்டு கவர்மெண்ட் ரெசார்ட். ஜங்கிள் லாட்ஜுங்கிற நேம் வந்து கர்நாடகாவில் இருக்க கவர்மெண்ட் ரெசார்ட் எல்லாமே வந்து செயல்படும். அந்த ரெசார்ட் கம்பெனியில் நீங்கள் இருக்கிற ரெசார்ட்டை புக் பண்ணால் தான் இந்த சஃபாரி போக முடியும். அப்படி இல்லைனா இன்னும் சின்ன ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது நாங்கள் அந்த வீடியோட கடைசியில் சொல்கிறேன். நாங்கள் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், இந்த போட் சஃபாரி போய் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு இந்த ரெசார்ட்டில் ஸ்டே பண்ணியிருந்தோம். பட் வந்துட்டு இந்த சஃபாரிக்காக நம்ம ஒரு 15,000 20,000 செலவு பண்ணி இங்கே ஸ்டே பண்ணுறது நம்ம எல்லா இடத்துக்கும் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இந்த இடத்துல கொஞ்சம் பட்ஜெட் அதிகமாக தெரிஞ்சுது. பட் அதர்வைஸ் வந்துட்டு இந்த போட் சஃபாரி செம ஒர்த்து தான். இங்கே வந்து யாருமே டிசப்பாயின்மெண்ட் ஆகல. எல்லாமே அவ்வளோ என்ஜாய் பண்ணி இங்கே இருக்கிற ஒவ்வொரு அனிமல்ஸும் சரி, இங்கே இருக்கிற ஒவ்வொரு சீனரிஸும் பார்த்துட்டு இருந்தாங்க. தென் நீங்கள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஸ்டே பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கம்பெனி நியர் ரெசார்ட் கூகுளில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லா ரெசார்ட்டும் ஒரு 10,000 மேலே தான் காட்டும். ஸோ வந்துட்டு அங்கே ஸ்டே பண்ண வேண்டாம். இங்கேருந்து வந்து ஒரு 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு ரெசார்ட்டில் ஸ்டே பண்ணியிருந்தோம். அந்த ஸ்டேவோட கான்டாக்ட் நம்பர், அந்த டீமோட கான்டாக்ட் நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஆல்மோஸ்ட் நாங்கள் 2-3 டைம்ஸ் வந்த மாதிரி வந்துட்டு இவ்வளோ அனிமல்ஸ் நாங்கள் பார்க்கல. ஃபைனலாக வந்தப்போ இவ்வளோ அனிமல்ஸ் பார்த்தோம். ஏன்னா வந்து இங்கே டோட்டலாக வந்து ஒரு 3 to 4 பிளேஸ் வந்து சஃபாரி எல்லாமே ஆப்ரேட் பண்ணுறாங்க. நாங்கள் லாஸ்ட்டாக வந்த சஃபாரி, இந்த சஃபாரி என்ன சஃபாரினா வேன் சஃபாரி, காக்கனக்கோட்டை சஃபாரின்னு சொல்லுவாங்க. தென் வந்துட்டு கபினி ரிவரில் இருக்க போட் சஃபாரி. எதனால் இந்த டைம் ரெஃபர் பண்ணாங்கன்னா இந்த டைம் வந்துட்டு காட்டில் இருக்கிற நிறைய அனிமல்ஸ் தண்ணியை தேடி இந்த இடத்துக்கு ட்ராவல் பண்ணி வர ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த ஏரியாவில் இருக்க சஃபாரி பண்ணால் நிறைய அனிமல்ஸ் நீங்கள் பார்க்கலாம். இதுதான் ரீசன் இந்த இடத்துல நீங்கள் அதிகமாக அனிமல்ஸ் ஸ்பாட் பண்ணுறது அப்படிங்கிற ரொம்ப கிளியராக சொல்லியிருந்தாங்க. தென் அந்த ஸ்டேல தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். இந்த ஸ்டேல வந்துட்டு எப்படி போகணும், எப்படி வரணும், தென் எந்த டைம் எந்த கேட்டை க்ளோஸ் பண்ணுவாங்க, எந்த லே ட்ராவல் பண்ணி வரலாம் அப்படிங்கிற நிறைய கைட்லைன்ஸ் கொடுத்தது இந்த ஸ்டேவில் இருக்கிற ஓனர்ஸ், இங்கே ஸ்டேவில் இருக்கிற கைட்ஸ் மட்டும் எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணாங்க. நாங்கள் கால் பண்ணி அந்த ஸ்டேவை புக் பண்ணும்போது எல்லா டீலும் அவங்க ப்ராப்பராக ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ இவங்களோட சப்போர்ட் எல்லாம் நாங்கள் ஒரே நேரத்தில் எல்லா அனிமல்ஸ் பார்த்துட்டு போனாங்க. யானையை பார்த்துட்டோம், டைகரை பார்த்துட்டோம், கரடியை பார்த்தோம், தென் லெப்பர்டையும் பார்த்துட்டோம். டோட்டலாக ஒரு 3 அனிமல்ஸ், ஒரு மேஜர் ஆஃப் அனிமல்ஸ் நாங்கள் பார்த்துட்டோம். கரெக்டான டைமில் கரெக்டான சஃபாரி யூஸ் பண்ணலன்னா இது வர முடியாது. சேம் டைம் வந்துட்டு நீங்கள் 3 o'clock வந்து வெயிட் பண்ண தேவையில்ல. இந்த ஸ்டேல நீங்கள் ஸ்டே பண்ணும்போது அவங்களே வந்துட்டு இங்கே கைடு வச்சிருக்காங்க. அவங்க வந்து நமக்கான டிக்கெட் வந்துட்டு 3 o'clock வெயிட் பண்ணி கியூவில் நின்று வாங்கி கொடுத்துட்றாங்க. அதுக்கான சப்போர்ட்ஸ் அவங்க பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. தென் நீங்கள் கவர்மெண்ட் ரெசார்ட்டில் புக் பண்ணணும் அப்படின்னாலும் அதுக்கான சப்போர்ட்ஸ் இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற போட் சஃபாரிக்கான டிக்கெட்டுமே வந்துட்டு அவங்க சப்போர்ட் பண்ணி வாங்கி கொடுத்துட்ருக்காங்க. நம்ம இன்ட்ரோல சொல்லியிருப்போம் இந்த இடத்துக்கு வந்துட்டு போகிறத கிளியர் கட்டாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு. பட் டு பி பிராங்கா சொல்லணும், அது அவ்வளோ ஈஸியாக சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம கபினி ரீஜனுக்குள்ளார ஸ்டே பண்ணால் காஸ்ட் ரொம்ப அதிகம். அதுக்கு அவுட்டரில் தான் எங்கே ஸ்டே பண்ணணும். எக்ஸாம்பிள் நீங்கள் அவுட்டரில் எங்கே ஸ்டே பண்ணியிருக்கீங்க, வந்து காக்கனக்கோட்டை சஃபாரிக்கு மார்னிங் நீங்கள் ஒரு 5:30 வரணும்னா இங்கே இருக்கிற ஃபாரஸ்ட் கேட் எல்லாம் 6 o'clock தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அதுக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணி வர முடியாது. ஸோ வந்து நீங்கள் கண்டிப்பாக அந்த மார்னிங் சஃபாரி ரீச் பண்ண முடியாது. இன்கேஸ் ஈவினிங் சஃபாரி வரலாம்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா திருப்பி அகைன் பார்த்தீங்கன்னா 6 o'clock தான் சஃபாரி முடியும். ஷார்ப்பாக 6 o'clock வந்து கேட்டை முடிடுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் அடிச்சு பிடிச்சி போனாலும் அந்த கேட் வழியாக நீங்கள் வந்துட்டு உங்கள் ஸ்டேக்கு ரீச் பண்ண முடியாது. அதே மாதிரி ஸ்ட்ராங்காக சொல்ல முடியாது இப்போ நீங்கள் காக்கனக்கோட்டை போங்க இல்லை நானாச்சு போங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா எந்த சீசனில் எப்போ அனிமல்ஸ் மூவ்மெண்ட் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள் இப்போ பிப்ரவரி மந்த் எங்கே அனிமல் மூவ்மெண்ட் இருக்கும் நீங்கள் கால் பண்ணி கேட்டால் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ட்ரிப்ஸை பிளான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எங்களுக்கு நாங்கள் 3-4 டைம்ஸ் வந்தாலுமே ஒரு 60% தான் வந்து உங்களுக்கு கிளியர் கட்டான ஒரு விஷயம் எங்களுக்கு புரிஞ்சுது. ஒரு 40% வந்து ஒரு ஆக்சிஜனில் தான் நாங்கள் இருந்தோம். ஸோ இங்கே ஸ்டே பண்ணும்போது தான் அவங்களோட லோக்கல் கைட்ஸ்லாம் வச்சு ப்ராப்பரான கம்யூனிகேஷன் கொடுத்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்தாங்க. ஸோ நீங்கள் கபினிக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணால் அவங்களோட கான்டாக்ட் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டே சஃபாரி எல்லாமே அவங்களே கைட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இன்னும் வேறு ஏதாவது டவுட்ஸ் தான் கீழே கமெண்ட் பண்ணுங்க, அப்படிலாம் பர்சனல் டிஎம் பண்ணுங்க, எனக்கு தெரிஞ்ச ஆன்சர் கண்டிப்பாக சொல்கிறேன். தென் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இன்னும் நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.